நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் கேக் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து நார்மலான குலாப் ஜாமுன் கேக் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சாக்லேட் கேக். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டுமே நான் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி இந்த கேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு க்ரீமே நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நார்மலாக நமக்கு வந்து கடையில் குலாப் ஜாமுன் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பிராண்டில் கிடைக்கும். அதில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு ஜாமுன் மிக்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மைதா மாவு, ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா சலிச்செடுக்கணும். நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலையும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜாமுன் கேக் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ நான் இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மைதா மாவோ கோதுமை மாவோ எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து மாவை நல்லா சலிச்சு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கேக் ஃபைனலில் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும்போது கட்டாயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து மைதா மாவு 1/2 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் குலாப் ஜாமுன் பவுடர் வந்து நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கிறதால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு இது கூடயே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கேக் ப்ரீமிக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால், கண்டிப்பாக வந்து பால் நல்லா ஆறி இருக்கணும். இல்லை ஓரளவுக்கு பால் வந்து மிதமான சூட்லேயோ இல்லை வார்மான மில்க் இருந்தாலுமே பரவாயில்ல. 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணின பிறகு இதிலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். வினிகர் இல்லைனாலுமே பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாகவே ஒரு 1/2 லெமன் ஜூஸை நீங்கள் இது கூடயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வினிகர் ஆட் பண்ணின பிறகு இதிலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான். அடுத்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண சுகர். நான் இந்த மாதிரி முன்னாடியே சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது பவுடர் சுகர். இது வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் இருக்குது. ஸோ இதையும் நல்லா அளந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணாமல் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையாக கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த பால், எண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம மொத்தமாகவே வந்து கேக் ப்ரீமிக்ஸ், அதாவது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் 1 கப் ஆட் பண்ணலை. நம்ம ஆல்ரெடி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது கூட ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரீசன்னால தான் பேட்டர் வந்து ரொம்பவே திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இன்னும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பால் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் தான். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
பேட்டரியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு கேக் டின் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி அழகான ஒரு சின்ன குக்கர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த குக்கரில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இல்லை பட்டர் பேப்பர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் குக்கர் ஃபுல்லாகவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டாலுமே அது நல்லாவே தான் வரும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இந்த குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஈக்குவல் பண்ணின பிறகு நல்லா இதை வந்து டேப் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து ஏர்லாக் ஏதாச்சும் இருந்தாலுமே அந்த இது வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும். குக்கர் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி பேக் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. நீங்க என்ன குக்கர் யூஸ் பண்ணாலுமே சரி, குக்கர்னுடைய மூடியில் இருக்கிற கேஸ்கெட்டை கட்டாயமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கண்டினியூஸா கேட்குற ஒரே டவுட் தான், குக்கர் யூஸ் பண்ணி பண்ணும்போது கேஸ்கெட் போடட்டுமான்னு கண்டினியூஸா கேட்குறீங்க. தயவு செஞ்சு இது கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றேன், கண்டிப்பா நீங்க கேஸ்கெட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நீங்க மூடியை வந்து எப்பயும் போல நார்மலா மூடுறதா இருந்தாலுமே மூடிக்கலாம். இல்ல உங்களுக்கு பயமா இருக்கு கேக் வந்து இந்த மாதிரி மூடினா ஒன்றும் ஆகாதா, இல்லை ஓப்பன் பண்றதுக்கு பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மூடி இந்த மாதிரி தலைகள்ல திருப்பி கூட நீங்க மூடிக்கலாம். பட் திருப்பி மூடுறதுலயுமே ஒரு சின்ன தப்பு நடக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூடியினுடைய ஒரு சின்ன அந்த விசில் போடுற இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வழியா வந்து சின்ன சின்ன டிராப்ஸ் தண்ணி வந்து அந்த கேக்கினுடைய சென்டர்ல இறங்கி கேக்கினுடைய சென்டர் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு டிலே ஆகும். ஸோ நீங்கள் ஒன்றுமே பயப்படவே தேவையில்லை. நார்மலாக கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து எப்பயும் போல் நீங்கள் மூடி நார்மலாக வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு குக் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தோசைக்கல்லோ இல்லை நல்ல ஒரு கனமான ஒரு கடாயோ நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த குக்கரை வைக்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பழைய ஒரு தோசைக்கல் தான். இதை வந்து நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து எப்பயாச்சும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சூடு பண்ணி விட்டுருங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கேக் குக்கரை இந்த தோசைக்கல் மேலே வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான கேக் வந்து கிடச்சிரும். பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துலேயே கேக் வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைடில் நல்லா வேக ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து கரெக்டாக சென்டரில் வேக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த கேக்கினுடைய எட்ஜில் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, இன்னும் சென்டரில் மட்டும் வேகணும். இன்னொரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். மொத்தமாக எனக்கு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வெந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நல்லா ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து டீமோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து கேக்கு ரொம்ப சூடாக இருக்கவே வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு வந்து ஆறி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாலே அழகாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நார்மலாக கனாஷ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து எந்த ஒரு விப்பிங் க்ரீமோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணி டிசைன் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இது வந்து நார்மலாக வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் கொஞ்சமாக சூடான பாலில் வந்து நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கனாஷ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து எப்படி கனாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கனாஷ் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நார்மலாக நான் கனாஷ் வந்து எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 மணி நேரம் நீங்கள் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கனாஷ் வந்து நல்லாவே செட் ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 1 மணி நேரம் வந்து இந்த கேக்கை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இந்த கனாஷும் நல்லாவே செட் ஆயிருச்சு. நல்ல ஒரு டிசைனுக்காக நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருந்தேன். அந்த துருவின அந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையுமே வந்து நான் கேக்கினுடைய எட்ஜஸில் அழகாக இந்த மாதிரி நான் தூவி விட்டுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், அடுத்து வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை சுகர் பால்ஸ் எல்லாம் கூடமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே இல்லைனாலுமே பரவாயில்ல. இது பாருங்கள், ஜெம்ஸ் மிட்டா. இது வந்து 10 ருபீஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மொத்த கேக் டிசைன் பண்ணுறதுக்குமே நமக்கு 10 ரூபாயில் உள்ள ஜெம்ஸே போதும். ஸோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்த்டே கேக் மாதிரியும் நம்ம வந்து கேக் கட்கலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அழகாக கலராக ரவுண்டாக வச்சுக்க போகிறேன். சில்வர் சுகர் பால்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடியே இருந்துச்சு, கொஞ்சமாக டிசைனுக்காக நான் தூவி விட்டுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த கேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்த்டே கேக்லாம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேக் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த கேக் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது.
ஸோ இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் வந்து நார்மலாக அவன் ஓடிஜியில் கேக் பண்ணுற பர்சனாக இருந்தாலுமே சரி, நீங்கள் குக்கரில் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓடிஜி அவனில் பண்ணுறதை விடவே இந்த கேக் இந்த மெத்தட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்மூத்தான கேக் வந்து நமக்கு அதுவும் கடையில் வாங்குற மாதிரியே கிடச்சிது. அதே மாதிரி இந்த ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த கேக் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நீங்கள் கடையில் வந்து அந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஜாமுன் வித் சாக்லேட் சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் தான் வந்து இந்த கேக்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த கேக்கில் வந்து நம்ம முட்டை எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ எல்லாருமே இந்த கேக் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கேக்கை பர்த்டேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.